எதுவுமே காசு எதுவுமே தேவையில்லை. என்ன சொல்றாங்க? ஒண்ணு அன்பு மட்டும்தான் தேவை. அந்த அன்பு நீங்க வச்சீங்கன்னா இறைவன் மேல, இறைவன் உங்கள் உள்ளத்தில் உட்கார்வார். அப்ப உட்காருகின்ற பொழுது உங்களுக்கு என்ன தேவையில்லாத அவருக்கு தெரியும், கரெக்டா பண்ணுவார். அதனால நிறைய ஒரு காலத்துல என்ன பண்ணுவாராம், இறைவன் என்ன பண்ண போகிறாரு நம்மளே வேஷம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வேஷம் போட்டு எனக்கு அது தெரியும் இது தெரியும் அது பண்றேன் இது பண்றேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனா ஒன்றும் எனக்கு காலையிலே அவங்க சொன்னாரு, அவளா படித்தவங்களுக்கு ஏன் இருக்குதுல்லப்பா, இது அழகில் சொல்லியிருக்காரு, இறந்தவனை கொலை போய் பார்ப்போம் முடியாது, விதியை வெள்ள சொல்லு முடியாது. ஏன்னா இங்க ரெண்டுமே யாரும் செய்ய முடியும், இறைவனால் மட்டும்தான் செய்ய முடியும். அப்பொழுது அது நான் செய்யறேன் நீ செய்யலாம், எப்பவுமே நான் செய்யறேன் என்ற வார்த்தை வரக்கூடாது, வாயிலிருந்து வரையவே கூடாது. அப்ப நான் என்ற வார்த்தை யாருக்கு வருதோ அவர் இன்னும் பக்குவம் அடையல. நான் தான் சொன்னேன், எல்லாமே நம்மளுடையது நம்பது அப்படிதான் சொன்னோம். என்னுடையது இது எனக்கு சொந்தம், ஒண்ணுமே சொந்தம் இல்லை. இந்த உலகத்துல எல்லாரும் கேட்டு இருக்கும்போது எல்லாம் அது கிடைக்கும், இது வேணும், பணம் கிடைக்கும், அது வேணும், காரு பங்களா எல்லாமே கேட்டுக்கிறீங்க. ஆனா இறந்தா ஒரு ஆசிரியர் நடக்குதுன்னா இறந்தா யார குறை சொல்ல பார்ப்போம், யாராவது குறை சொல்ல பார்ப்போம். சத்துவம் பெருண்டாதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. இதுக்கா எவ்வளவு கேட்கணும் நம்ம அது வேணும் காரு அதெல்லாம் பொய். அதனாலதான் சித்தர்லாம் ஐயோ மனுஷன் பாவம்டா, ஒண்ணுமே தெரியாம இருக்கிறா, உங்க கையிலேயே சக்தி இருக்குது, உங்களுடைய அதை இயக்கத்தான் சித்தர் பார்க்கிறாங்க. சித்தர் மற்றபடியெல்லாம் சொல்லல, நான் அதை செய்யறப்பா ஒரு இது. ஆனா உங்களிடத்தில் சக்தி அதை இயக்கினால் நீங்கள் வெற்றியாளர்களாக வரலாம். அவ்வளவுதான். ஒரு சின்ன பிள்ளைக்கு அகத்தை சொல்றதுன்னா சொல்றோம், ஒரு சின்ன பிள்ளைக்கு நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்க பாருப்பா, அதை செஞ்சா சாமி கண்ணு குத்துறான்னு சொல்றீங்களா, அதே மாதிரிதான் ஒரு சொல்றா, இது தப்பு இது சரி இதெல்லாம் பண்ணாத, அது மாதிரி சொல்லி கொடுக்குறாரு. நீங்களாம் குழந்தைங்க எல்லாம், நீங்களாம் குழந்தைங்கப்பா உங்களுக்கு சொல்லு சொல்றாரு. அதே போல எப்ப டூல்ஸ் பாக்ஸ் இருக்குது, நீங்கள் பிறக்கின்ற பொழுது இறைவன் சொல்றாரு, எல்லாருக்கும் இப்ப கார் வாங்கணும்னா டூல்ஸ் பாக்ஸ் எல்லாம் யாரும் கொடுப்பாங்களா? எது இருந்தாலும் யாராவது வாகனம் ஒரு வாகனம் யாராவது டூல்ஸ் பாக்ஸ் எல்லாம் ஒருவில்லை, ஸ்பேனர்லாம் ஒருவில்லை. அதனால நீங்கள் பிறக்கும் பொழுது அந்த டூல்ஸ் பாக்ஸ் உங்களே கொடுத்தாரு, ஏய் இதெல்லாம் வரும் இப்படியெல்லாம் நீ பயன்படுத்தி கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டூல்ஸ் பாக்ஸை யாருமே யூஸ் பண்றது இல்லை. அது அடுத்தவர் கொடுத்துறோம் அவர் ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அவ்வளவுதான். அவன் எப்படினாலும் ரிப்பேர் பண்ணலாம். அப்பா இன்ஜினா அப்பா அதுல இருக்குது, இன்ஜின் எப்படியாவது பண்ண ஏமாத்தலாம். ஆனா அந்த ஏமாத்தி கருமத்தை தான் சம்பாதிக்கணும், இன்ஜின் தான் பயனாகும் இல்லையா? அதனால அந்த டூல்ஸ் பார்த்து நீங்க பயன்படுத்துவீங்க, கருணை இல்லை. எப்படி பயன்படுத்துது ஏன்னா நம்மளுக்கு தெரியாது, சித்தர்கள் சொன்னாதான் தெரியும். ஏன்னா என்ன சொல்ற, கலியுகத்துல உங்களிடையே ஒப்படைச்சிட்டாங்க இறைவன், நீ வாழ்ந்து பாருங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம தான் ஒழுக்கமா வாழணும், மத்தவங்க குறை சொல்லக்கூடாது. நம்ம என்ன குறை முதல்ல அதை நீக்கணும். முதல்ல அவன் அப்படி இவர் இப்படி அவன் அப்படி இவர் அதெல்லாம் தேவையே இல்லை. மத்தவங்க குறை சொல்றது நம்ம அறிவிலே கிடையாது, அது தப்பு. தன்னை தான் உணர்ந்து நம்ம நல்லபடியா போய்கிட்டே இருந்தோம்னா இறைவன் நமக்கு உதவி பண்ணுவார். நல்ல உடற்காயம் சொல்லிட்டு அந்த உடற்காக இருந்துருவார், இறைவன் உட்கார்ந்து. அப்ப நீங்க எல்லாமே நீங்க கேட்டதெல்லாம் ஈஸியா கொடுக்கலாம். யார் கொடுக்குறது இல்ல, எல்லாம் கர்மாத்தை கேட்கறாங்க. கர்மங்களை கேட்கும் பொழுது கொடுப்பாரா? உங்க பிள்ளைங்க ஏதோ தேவையில்லாத வாங்கித்தான் சொல்றாங்க, அது உங்களுக்கு தெரியும். நல்லதா கெட்டதா சொல்லிட்டு என்ன சொல்லுவீங்க? தேவையில்லாத ஐயோ வேணாப்பா வேணாப்பான்னு சொல்லுவீங்களா? அதே போலதான் உங்களை அழகா சிந்தனை இறைவன் பார்த்துட்டே இருக்காரு ஒவ்வொரு நொடியும். அதனால எனக்கு எந்த இதெல்லாம் சொல்லாது தயவு செய்து ஏன்னா நீ உயிர் இருக்கும் பொழுது இறைவனை காணுங்க. ஏன்னா உயிர் போயிடுச்சுன்னா யாரும் அதை பார்க்க மாட்டாங்க, தூக்கி எங்க தெரியும் இருக்காங்க, ஒண்ணுக்குமே வராதுன்னு ஆத்துல போட்டுருவாங்க. தேவையா? இதெல்லாம் இந்த ஒரு சேரன்ஸ் கொடுத்துருக்காரு இறைவன், ஒரு சேரன்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துருக்காரு. மனிதர் அடுத்து என்ன பிறக்குமோ, இதுக்கு முன்னாடி என்ன பிறந்ததுன்னு தெரியாது. நன்மைகள் செய்யுங்க போதும், புண்ணியம் செஞ்சுக்கோங்க, நீங்களும் நல்லா இருங்க, மற்றவங்க இது பண்ணுங்க. ஏன்னா ஒண்ணுக்கே வராத கடைசியில, ஏன்னா ஒரு மாடு கூட வருது, ஆறு கூட ஒதுக்கிட்டு போகுது.
பாருங்க எல்லாருக்கும் ஆனா மனசு ஏதாவது பாருங்களா ஒண்ணுக்குமே வராது. அதனால இறைவன் அந்த அறிவு கொடுத்திருக்காரு. நீ வளராதவன், உனக்கு அறிவு கொடுத்துக்கிறேன், அந்த அறிவு கொடுத்து மற்றவங்க ஹெல்ப் பண்றான்னு சொல்றாங்க. அவ்வளவு ஒண்ணு கிடையாது. அந்த அறிவும் நீங்க சரியா பயன்படுத்தலைன்னா போட்டு தள்ளிடுவார்கள். அவ்வளவுதான் க்ளோஸ் பண்ணியா. இந்த உலகத்துக்கு அதே மாதிரி நம்ம வந்து மற்றவங்களுக்காக புரோஜனம் இருக்க யாராவது ஒருத்தர் உண்டு. அப்படி புரோஜனம் இல்லையே நான் என்ன தெரியாது பாய் உனக்கு எல்லாம் கொடுத்தாருன்னு நான் வந்து மற்றவங்களுக்கு புரோஜனம் இல்லை உன்னை நீ வச்சுட்டு இது பூலோகத்தை வேஸ்டான்னு சொல்லிட்டு அசுவா தூக்கி வரக்கால. அதனால தயவு செய்து தன்னைத்தான் உணருங்கள், நம்பிக்கிட்டே இருக்காருன்னு உணருங்கள். சித்தர்கள் சொல்லிக் கொடுத்து ரெடியா இருக்காங்க எல்லாருக்கும். உங்களுக்கு வந்து இடைக்கால பரிகாரத்தை சொல்றாரு. யாருக்காவது தெரியுமா இந்த உலகத்துல? யாருக்குமே தெரியாது. ஆனா விதி வெள்ளத்துக்கான வழிகள் உண்டு. விதி அதான் குருமாயின சந்தேகம் தான் இருந்தாலும் கண்டிப்பா யாராவது ஒருத்தர் பண்ணுவார். ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா யாராவது ஒருத்தர் பண்ணுவார். அதுக்காக தான் இடைக்கால சொல்றாரு. இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லுவார் உங்களுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கலியுகத்துல வந்து நரகத்துல வந்து கஷ்டங்கள் தான் உண்டுன்றாரு. நரகத்துல எப்படி நல்லா வாழ முடியும்? வாழ முடியாது, சுத்தமா வாழ முடியாது. நரகத்துல எல்லாம் நல்லாவே வாழ முடியாது. இறைவனே வணங்கினாலும் இறைவன் கையில இறைவன்கிட்டே இருந்தாலும் கெட்டியா பிடிச்சு கொண்டாலும் நீங்க பாலியல் பண்ணாலும் பூவபிஷேகம் பண்ணாலும் எதை பண்ணாலும் கஷ்டத்தை அனுபவிக்கணும். அப்புறம் சொல்றது இதெல்லாம் பண்ணிட்டு நான் இறைவனுக்கு அது பண்றேன் இது பண்றேன் சொல்லிட்டு எதுக்கு பண்ண? இறைவனுக்கு சுயநலத்துக்காக பண்ணேன், எனக்கு அது வேண்டியதுன்னு சொல்லிட்டு என்ன கேட்க வந்து அன்பை கொடுக்க, அன்பை மட்டும் கொடு போதும். எந்த எந்த யாரும் வந்து இதெல்லாம் சொல்லுது. இறைவன் எத்தனோ வந்து பார்த்துக்கலாம். அந்த தேசத்துல எல்லாம் போயிருக்கோம் வந்து பக்தியில சிறந்திருக்காங்க வந்து. ஆமா, புத்த மதத்துல பார்த்துருக்காங்க. அவங்க தன்னோட வேலை செஞ்சே போயிருக்காங்க. அவங்களுக்கு அந்த கடவுள் வேணும். ஆனா இறைவன் ஒண்ணுதான். ஆனா அகத்திய சொல்றாரு பா இறைவன் ஒன்றையே தான் பண்றோம். ஆனா இப்ப சொன்னா புரியாதுப்பா, இப்ப சொன்னா புரியாதுன்றாரு. அதனால நம்மளுக்கு அறியாம தான் இந்த குற்றங்கள் இந்த உலகத்துல நடந்துட்டே இருக்குது. உங்களை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா குற்றங்கள் நடக்கவே போவதில்லை. இப்ப இப்படி பேர் இருக்கீங்களா, 4 பேர் நீங்க எது சொன்னா இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மனசு ஏற்படும். ஏன்னா இந்த உலகத்துல அடக்க குற்றம் இருக்குது. ஆமா, அதனால வந்து முதல்ல நீங்க உங்களை வெல்லுங்க. நீங்கள் வெல்லாத வரை ஒன்றுமே நடக்க போவதில்லை. இறைவன் சொல்வார், நீங்க அவங்க வந்து போனாங்க சோம்பேறி பையன் எல்லா அறிவு கொடுத்தீங்க நமக்கு உன்ன அதை எல்லாம் முதல்ல சொல்வாரு. அதனால எப்படி இதிகாசங்கள் மகாபாரதம் எடுத்துக்கோங்க, ராமாயணம் எடுத்துக்கோங்க, எது புராணம் எதுக்கு எல்லாம் ஒண்ணுதான். மனுஷன் ஒண்ணுதான். அவங்க பிரிச்சுக்கிறாங்க. அவ்வளவு நான் பெரியவன் நீ பெரியவன் மனுஷன் தான் எல்லாமே வந்து எல்லாமே பைபிள் சரி புராணம் சரி எல்லாமே வந்து ஒரே இதுதான், கருத்து ஒண்ணுதான், வேற ஒண்ணு இல்லை. மனச